والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد هن لباس لكم وأنتم لباس لهن. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது மஜ்லிஸை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பாடும் பேரவையின் தலைவர், கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஹாஜா மொய்னுத்தீன் ஜமானி ஹஸரத் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே மற்றும் இந்த ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாமாகிய இஸ்லாத்தின் காணிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீலாது விழாவிலே எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஹஸரத் ஹாஜா மைதீன் ஹஸரத் அவர்களுடைய பேச்சை அடிக்கடி கேட்டு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டிருப்பவர்கள். அதில் நான் இடையில பூந்து உங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பேச்சை ஒன்றும் பேசிட போகிறதில்லை. அந்தளவுக்கு அவங்க பேச்சுகிற ரொம்ப என்னை விட அனுபவத்தில் அறிவில் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவங்க. நான் பேசக்கூடிய பேச்சு ஏதோ உங்களுக்கும் எனக்கு மத்தியில் ஹிதாயத்துக்கான ஒரு வழியை இன்ஷா அல்லாஹ் தந்தா அதுவே பெரிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு இல்லறத்தை பற்றிய தலைப்பை தந்திருக்கிறார்கள். இல்லறத்தை பற்றிய அந்த தலைப்பை பற்றி பேசணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லறம் என்பது அதி முக்கியமான ஒரு விஷயம். இந்த இல்லறம்ங்கிற விஷயத்தில் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து விடலாம். அந்த அளவுக்கு அதி முக்கியமான ஒரு தலைப்பு. இதை நம்ம வட்டாரத்தில் சரியான முறையில் பேசணும்னா ஹஸரத் அவர்களால் தான் முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய சூழ்நிலை என்ன, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம், இதற்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் அல்லாஹ்வுடைய பயம் என்பது சிறுக சிறுக குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் சிறுக சிறுக குறைந்து கொண்டு வருவதால் முஸ்லீம்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணியம் இழந்து கௌரவம் இழந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட ஒரு சமுதாயமாகிய முஸ்லீம் சமுதாயம் குடும்ப விஷயத்தில் ரொம்ப பின்னோக்கி போகுது என்றால் அது மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகளில் கூட இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புள்ள பெறுறது எப்படி, குடும்பம் நடக்கிறது எப்படி, அந்த குழந்தைகளை வளர்க்கிறது எப்படிங்கிற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனை அவர்களுக்கு இருந்தால் அது வேறு கதை. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அதனுடைய ஒளியிலே நாம் பயணிக்கக்கூடியவர்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் அது மோசமான ஒரு விளைவுகளைத்தான் இம்மையிலும் ஏற்படுத்தும், மறுமையிலும் ஏற்படுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் புதுசாக என்னென்னவெல்லாம் கண்டுபிடித்து விட்டான்.
விண்வெளியில போய் தங்கிறது எப்படிங்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டான். ஆனா கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாத்தையும் அவன் நினைச்ச இடத்துல பட்டனை தட்டா எல்லாமே செயல்படுறது அளவுக்கு உண்டான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த இன்னைக்கு உள்ளாட சூழ்நிலை பட்டனை கூட தட்ட தேவையில்லை. போய் கதவுக்கு முன்னாடி நின்றா கதவு திறக்குது, குழாய்க்கு முன்னாடி கையை நீட்டுனா தண்ணி தானால கொட்டுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதான் விண்வெளியிலேயே போய் தங்குறது எப்படிங்கிறத முதல் கொண்டு கண்டுபிடித்து விட்ட இவன் இன்றைக்கு குடும்பத்தோட எப்படி வாழணும் வாழ தெரியல. குடும்பத்தோட எப்படி வாழணுங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பினுடைய உச்சிக்கு போன ஒரு சமுதாயம் இன்றைக்கு குடும்பத்தோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் இருக்கிறாங்க. இந்த ஐரோப்பிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடும்பமாக வாழ தெரியல அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவங்க அப்படி போறாங்க. ஆனா நம்ம குர்ஆன் ஹதீஸ கையில வச்சுக்கிட்டு எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடிய நமக்கு நம்முடைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானத்திற்குரிய ஒரு செயல். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் முதல்ல இந்த குடும்பங்கிற விஷயத்துல அங்கம் வகிப்பவர்கள் முதன்மையானவர்கள் கணவன் மனைவிகள். அவர்கள் சரியாக இருந்தவா தான் குடும்பம் முதல்ல சரியாக இருக்கு. இப்ப அல்லாஹ் திருமணம் ஏன் முடிக்கணுங்கிற சொல்றா, வமின் ஆயாத்திகி அன் கலக்கதக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், உன்னிலிருந்தே உனக்கு ஒரு ஜோடியை நாம் படைத்திருக்கிறேன், அதில் உனக்கு அத்தாட்சியும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் 30வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல என்ன அத்தாட்சி இருக்குது? உன்னிலிருந்தே உனக்கு ஒரு அத்தாட்சிய ஜோடியை படைச்சிருக்கிறேன், அதுல உனக்கு அத்தாட்சி இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மௌலானா ஆதில் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கிறது பாதி தான். நீ இருக்கிறையே, நீ மட்டும் இருந்தா பாதி, ஜோடி இல்லாம நீ இருந்தீன்னா பாதி தான். எப்ப நீ ஜோடியோட சேர்றையோ அப்பதான் முழுசு. அதுதான் அத்தாட்சி. எல்லாம் ஆயாத்துன்னு சொன்னானே, அதுதான் அத்தாட்சி. அப்ப நான் மட்டும் இருந்தேன்னா அது சரியான முறை இல்லை. நான் மட்டும் இருந்தேன்னா அது சரியான முறை இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஜோடியா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் ஒருத்தன். அல்லாஹ்வை தவிர்த்து உண்டான மற்ற விலங்குகள், பறவை இனங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ரெண்டு, அல்லாஹ் மட்டும்தான் ஒன்று. அதே போல அல்லாஹு தஆலா மனுஷ ஜோடியிலேயே ரெண்டை படைச்சிட்டான். படைச்சு அல்லாஹு தஆலா சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, அங்கதான் உனக்கு நம்ம நிம்மதியை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். நிம்மதியை யார்கிட்ட வச்சிருக்கிறான்? உன்னுடைய ஜோடியிட்ட வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி தஸ்குனு இலைஹா, நீ நிம்மதி பெறக்கூடிய ஒரு இடமாக உன்னுடைய ஜோடியை நான் ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனாலும் மனுஷன் நிம்மதியை தேடி இன்னைக்கு அலைகிறான். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய ஜோடியிட்ட நான் நிம்மதியை வச்சிருக்கேன்னு. மனுஷன் நிம்மதியை தேடி அலைகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சொல்லுகின்ற முறைப்படி சரியாக 100% அவன் வாழ்ந்தானேயானால் நிச்சயமாக நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை, அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவனால் பெற முடியும். அதுபோல ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, அப்படி ஒரு அன்பான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை சரியான முறையில் பின்பற்றி நடக்கலையோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு காலம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது இல்லை. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்றான், அந்த இனம் புரியாத ஒரு பாசம் வத்தத்த ரஹ்மாங்கிறான். உன்னுடைய ஜோடியிடத்துல உனக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான். அது எந்த அளவுக்கு உனக்கு நிம்மதியை தரும்னா, இனம் புரியாத ஒரு பாசத்தையும் ஒரு நேசத்தையும் அது உனக்கு ஏற்படுத்தி தரும். அப்ப மனைவி அல்லாஹு தஆலா ஜோடியாக்கி தந்ததோடு மட்டும் இல்லாம அங்க நிம்மதி இருக்குது, அங்க இனம் புரியாத ஒரு அன்பும் பாசமும் இருக்குங்கிறதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னைக்கு மனைவி மேல எந்த அளவுக்கு நம்ம பாசம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு காலே இருக்காது.
ஒரு நொண்டி வந்து நிற்பான், ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பான், கொடுக்கறதுக்கு மனசு வராது. வந்தாலும் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டோம்னா வருத்தப்படுவான். ஆஹா, 10 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 100 ரூபாயை கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுவான். ஆனா கைகாடு சுகத்தோட நல்லா உன் மனைவி இருப்பா, கைகாடு சுகத்தோட நல்லா இருப்பா. எவ்வளவுமா வேணும்? 50,000மா, 1,00,000மா, எவ்வளவு வேணும் சொல்லுமா, உனக்கு தர்றே, சொல்லுமா உனக்கு தர்றே. இன்னும் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது, எங்கிருந்து வந்தான்னு தெரியாது, எங்கிருந்தோ வந்த ஒரு மனைவி, அவளுக்கு வந்து நீ எவ்வளவு வேண்டாலும் கொட்டி கொடுப்ப, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்ப. இன்னும் சில உன் வீட்டை எழுதி வைக்கவா, என்ன வேணும்மா அவனுக்கு சொல்லு, எல்லாத்தையும் தர்றேன்ப. ஆனா கூட பிறந்த அண்ணன் தம்பியில சண்டைக்கு நிற்பான். இந்த சொத்து உனக்கா எனக்கா, வாடா ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட வந்து மண்ணுக்கு நிற்பான் சண்டைக்கு. ஆனா கூட பிறக்காத எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஜோடியாக கூப்பிட்டு வந்தோம்ல, அந்த மனைவிட்ட உனக்கு என்ன வேணுமா சொல்லு, என்னவா இருந்தாலும் உனக்கு கொட்டி தர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவான். இருக்கிறானா இல்லையா இன்னைக்கு உலகத்துல? இதான் உண்மை. அல்லாஹு தஆலா தான் சொல்றான், மவத்தத்துவ ரஹ்மா, நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில வந்து இனம் புரியாத ஒரு பாசத்தையும் ஒரு நேசத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் என்கிறான். எப்பொழுது இந்த இனம் புரியாத பாசமும் நேசமும் நமக்கு வரும் என்றால், எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த சரியான வழிகாட்டுதலின்படி நடக்கிறோமோ, அப்பொழுது அந்த இனம் புரியாத ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் ஒரு நேசத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திக்கிட்டான். இது போன்ற ஒரு நிம்மதி வந்து இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இல்லாம தவிக்கிறான். எல்லாம் படித்தவங்க, டாக்டர்கள், என்ஜினியர்கள், சயின்டிஸ்டுகள், இத்தனை பேர் இருக்கிறா, ஆனா குடும்பமாக வாழ தெரியாத ஒரு சூழ்நிலையில நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, குடும்ப பெண்கள் ஆண்கள் இல்லாமல் தனித்தனியாக வீடுகளிலே செத்து வடிகிறார்கள். கவர்மெண்ட் எடுத்து அடக்கம் செய்கிறது. கவர்மெண்ட் எடுத்து இன்றைக்கு அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. குடும்பமா வாழ தெரியல. கணவன் ஒரு பக்கம் இருக்கிறார், மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாள். தனித்தனியாக பெண்கள் எல்லாம் வீடுகளில் மௌத்தாகிறாங்க. அவர்களை கவர்மெண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆக குடும்ப வாழ்வு வந்து மகிழ்ச்சியாகவும் சீராகவும் அமையணும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குடும்ப விஷயத்தில் கைபர் போருக்கு போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மதீனாவுடைய எல்லையிலே நின்றுட்டு என்ன செய்யறாங்க? ஒரு ஆளை அனுப்பி செய்தியை தெரிவிக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் செய்தியை தெரியப்படுத்துறாங்க. நாங்க போருக்கு போயிட்டு வந்துட்டோம், போருக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்ப மதீனாவுடைய எல்லையில இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம். ஏன் நேர வீட்டுக்கு போய் கதவை தட்டி நான் தான் அவன் கணவன் வந்திருக்கேன்னா திறக்க மாட்டாங்களா? துறக்க நம்ம வீட்டில் போய் நம்ம கதவை திறந்தா திறப்பாங்களா இல்லையா? நிச்சயமாக திறப்பார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள். என்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அவர்கள் என்ன தேய்ச்சி தரையை சீவி சிங்காரிச்சு நல்ல முறையில் இருப்பார்கள். கணவன்மார்கள் போருக்கு போயிட்டு வர்றவங்க ரொம்ப அழுப்பாக இருப்பாங்க. அங்கிருந்து வந்து குளிச்சு முடியும் சந்தோஷமான மொத்தத்தை ஒரு ரஹ்மான்கிறான்ல, இனம் புரியாத ஒரு பாசமும் ஒரு நேசமும் ஒரு நிம்மதி அங்கே கிடைக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம் ஜமாத்து நடத்தணும், அவங்க தான் பயான் பண்ணணும், அவங்க தான் ஜக்காத்து வசூலிக்கிறது எல்லாம் அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கணும், அவர்கள் தான் அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும், அவர்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும். ஆனாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனை வேலைகளுக்கு மத்தியில தங்கள் மனைவிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு ஒரு நேரம் கூட தவறுது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை வேலைகளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவ்வளவு வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் கூட தங்களுடைய மனைவிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் கூட மனம் கோன்றது மாதிரி நடக்கல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் மாதவிடை காலங்களில் ரொம்ப வேதனையோடு இருப்பேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், நாங்கள் இருவரும் சாப்பிடுவோம்,
நான் கரித்துண்டை கடிப்பேன், ஆயிஷாவே எங்கு கடித்தாய் என்று கேட்பார்கள். நான் அந்த இடத்தை காட்டுவேன், அதே இடத்திலே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிப்பார்கள். அப்பொழுது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி என்னுடைய கணவனுடைய சந்தோஷத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சியில இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! அந்த சூழ்நிலையில மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். இன்றைய கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் முடிச்ச புதுசுல மனைவிய கண்ணே மணியே அவளே இவளேன்னு கொஞ்சிறத பார்க்குறான். ஒரு 3-4 மாதம் போயிட்டா போதும். ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்தா ஃபோனில் வந்து மனைவியினுடைய பேரை பறிஞ்சு வச்சிருப்பான், மை டார்லிங்கு, மை டார்லிங்னு பறிஞ்சு வச்சிருப்பான். அல்லது அந்த நிக்காக முடிஞ்சு ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா அவன் ராங் நம்பர்னு பறிஞ்சு வச்சிருப்பான், அல்லது டேஞ்சர்னு பறிஞ்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பூரா அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து டார்லிங்கு, ஒரு 3-4 மாதம் கழிச்ச உடனே டேஞ்சரா மாறிடுது. அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எவ்வளவு மோசமான! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்திலே 9 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவியை கூட அவர்கள் தலாக்கு சொன்னது கிடையாது. எந்த ஒரு மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குலா என்று சொல்லக்கூடிய அவர்களாக விரும்பி வெளியாகி கொள்ளக்கூடிய அந்த குலா வாங்கிட்டு கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவ்வளவு அழகான முறையில வகுத்து கொண்டு வந்தாங்க. பிஸியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய பிஸியான ஒரு வாழ்க்கை, ஒரு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ் ஆனது கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லா விஷயத்திலையும் சரி. நம்ம ஆளு வந்து திருமணத்துக்கு முன்னாடி நல்லா தொழுகிறவன் எத்தனை பேர் இருப்பான் பாருங்களேன். திருமணம் முடிச்ச பின்னாடி அறவே பள்ளியாசலுக்கு வர மாட்டேன். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ என்னப்பா இந்த முன்னெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு ஆளை காணாமே அப்படின்னு. அதே தெரியுமா சொல்ல உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு தொழுகைக்கு என்னப்பா இருக்குது, வேலையும் வெட்டி இதாக இருக்குங்கிறது என்ன செய்யறது? ஏன்னா கல்யாணம் முடிச்ச உடனே அறவே தொழுகையை நிப்பாட்டிடுற, கேட்டால் வேலை வெட்டி இருக்குங்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர். ஆனாலும் அவர்கள் ஒரு வக்து தொழுகையை மிஸ் பண்ணதில்லை. நம்ம குடும்பத்தை கண்ணியமாக அமையணும்டா, நம்ம குடும்ப கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள்ல முதலாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடித்தரம் முதல்ல சரியா இருக்கணும். பேஸ்பட்டா சரியா இருந்தா தான் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்தாங்க. குடும்ப வாழ்க்கையில முதலாவதாக தேர்வு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணை தேடுறது 4 காரணத்தை சொன்னாங்க. இது சுருக்கமா சொல்லிடுறேன். எல்லா உலமாக்களும் பேசி பேசி அடி வாங்கிய ஒரு ஹதீஸ். அதனால இதை ஆரம்பிச்சுட்டாரு, எப்போ முடிப்பாருன்னு தெரியாதோ அப்படின்னு நினைச்சிட வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாங்க மக்கள்னு சொன்னாங்க. அழகுக்காக வேண்டி, வம்சத்திற்காக வேண்டி, வசதி வாய்ப்புக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்ப அழகு இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்னு முடிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். அதே போல வம்சம் இருந்தா போதும். எனக்கு வம்சம் இருந்துச்சு, அட்ரஸே இல்லாத ஒரு ஆள் இடத்துல போய் முடிப்பானா, ஆஹா இன்னாருடைய மருமகனா வாங்க வாங்க இந்த அப்படி ஒரு அட்ரஸ் இல்ல ஒரு இடமா பார்க்கிற ஆளு இருக்கிறான். அதே போல கையு காலு நொண்டி நொடம்பா இருந்தாலும் சரி, கையு வேலை இல்லாட்டியும் சரி, பணம் இருந்தா போதும்னு முடிக்கிறவனு இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஒரு கணக்கை போடுறான். இன்னைக்கு வந்து வரதட்சணை அப்படி எல்லாம் ஒரு கணக்கு போடுறான். கடைசியா எவ்வளவு சேர, ஓ இவ்வளவு சேருமா, சரி அந்த இடத்துல பொண்ணை பார்த்துரு. ஏன்னா நீ பொண்ணை பார்க்கலையே, நீயே கையிலாலே இல்லையே, பரவாயில்ல பணம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தனை காரணமும் இருக்குது முடிக்கிறதுக்கு, ஆனா தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சரிபத்து எதற்கன்னு சொன்னாங்க, இதே உன் கையை மண்ணா போகட்ட, நீ வந்து தீனுடைய பெண்ணை நீ மனம் முடிச்சுக்க, தேர்வு செஞ்சுக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப தேர்வு முதல்ல நல்லா அமையணும். அல்லாஹ் சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுன் ஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மனைவிக்கு கணவன் ஆடையாகவும் கணவனுக்கு மனைவி ஆடையாகவும் இருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இதுல வந்து நம்ம மௌலானா அப்துல் ஹமீத் அவர்கள் சரியான ஒரு விளக்கம் இதுல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஆடை இருக்கு, ஆடையை நம்ம தேர்வு செய்யணும்னா என்ன செய்யறோம்?
நேரம் ஜவுளி கடைக்கு போகிறோம். போனால் எல்லா செக்ஷன் இருக்குது. கீழே சுடிதாரு, அதுக்கு எடுத்து சேலை, அதுக்கு எடுத்து ஜென்ஸுக்கு, அதுக்கு எடுத்து குழந்தைகளுக்கு, அதுக்கு எடுத்து ஒரு காவி உடையாக இருக்குது, அதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுருங்க. நேராக போய் ஒரு காவி உடைய தேர்வு செய்வோமா? நம்ம தேர்வு செய்வோமாங்க? நமக்கு பொருத்தமான ஆடை எதுவும் அதை தேர்வு செய்வோம். தேர்வு சரியா இருக்கணுமா இல்லையா? அப்ப நமக்கு பொருத்தமான ஆடையை தேர்வு செஞ்சால்தான் அந்த தேர்வு சரியாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம செக்ஷனுக்கு போய் நம்ம நமக்கு தேவையான ஆடையை தேர்வு செய்யாம வேற ஒரு செக்ஷன்ல இருந்து தேர்வு செஞ்சோம்னா நமக்கு பொருத்தமா இருக்காது. அதே போல நம்முடைய ஜோடியை தேர்வு செய்யறது நம்முடைய சமுதாயத்துக்குள்ள முதல்ல இருக்கணும். வேறு ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு ஜோடியை தேடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? எங்க தொப்பி ஓட்ட ஒரு ஆணும் பொட்டு வச்ச ஒரு பொண்ணும் போனா அது ஜோடி அழகா? அழகா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையாது ஒரு காலம் கிடையாது. அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும்டா, ஜோடியை நமக்கு சரியா முதல்ல தேர்ந்தெடுக்கணும். நமக்கு 100% பிடிச்ச ஒரு ஆடை இருக்கும், போயிருப்பான், கலர் பிடிச்சிருக்கும், சைஸ் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும், எடுக்கலாம் முடிவு செஞ்சிருவான், எல்லாம் முடிவாயிரும். பாக்கெட்ல ஒரு சின்ன படம் இருக்கும், ஒரு முதல படமோ ஏதோ ஒரு படம் இருக்கும். அந்த படம் இருக்கிறதுக்காக வேண்டி நமக்கு 100% பிடிச்ச ஒரு சட்டையை வேணான்ட்டு வந்துடுவா இல்லையாங்க? காரணம் அதை போட்டு தொழுக முடியாது. அதனால நமக்கு 100% பிடிச்ச ஒரு சட்டையை வேணான்ட்டு வர்றான். ஆனா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மோட இன்பம் துன்பத்தில் சரியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஜோடியை நீ தேர்வு செய்கிற அப்படின்னா அந்த தேர்வு சரியா இருக்கணுமா இல்லையா? சரியான முறையில் தேர்வு செஞ்சாதான் அந்த குடும்ப வாழ்க்கை சரியான முறையில் அமையும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த இல்லறத்துல அழகான ஒரு நல்லற அமையும்டா இப்படிப்பட்ட ஒரு தேர்வு முதல்ல சரியா இருக்கணும். அப்ப இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ள இருக்கணும் தேர்வு. ஒரு ஜோடியை நம்ம செருப்புல ஜோடி பார்க்கிறோமா இல்லையாங்க? செருப்புல ஜோடி, ஒரு காலுக்கு செருப்பு இன்னொரு காலுக்கு ஷூவும் போட்டுட்டு போமா? ஒரு கால செருப்புல ஜோடி பார்க்கிற நாம நம்முடைய வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுக்கிறதுல நிச்சயமாக பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை முதல்ல சரியா அமையாது. அதனால முதல்ல தேர்வு நல்லா இருக்கணும். அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப தேர்வு செஞ்சுட்டு ஆடைய, அந்த ஆடையில கரை பட்டுருச்சுன்னா என்ன செய்யறோம்? முதல்ல ஏமா மறைக்கிறோம்? இப்படியே டீ குடிச்சுட்டு கொட்டிருச்சுன்னா அப்படியே நின்று பேசுவோம். நாங்க படக்குன்னு போவே ஒரு கசக்கி எதையாச்சும் பண்ணி ஒரு எதையாச்சும் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த பள்ளியாசோட இமாவும் இருக்கிறாங்க, மொமலோனா ஏதாச்சும் ஒரு வேறு இருந்தா கொடுங்க, எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமா இருக்கும் அப்படின்ட்டு வேற ஏதாவது ஒரு மாற்று சிப்பாவை வாங்கிடுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கரை ஆடையில கரை பட்டுட்டா அப்படின்னா உடனே மறைக்கணும். இதே போல மனைவி என்ற அந்த ஆடையின் மீது ஏதாவது கரை இருந்தால், ஏதாவது தவறு இருந்தால், அல்லது கணவன்கிற ஆடையில ஏதாவது தவறு இருந்தால் முதல்ல மறைக்கணும். முதல்ல குடும்ப சீரா போகணும்டா மனைவி ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தா அதை முதல்ல மறைக்கணும். புருஷன் ஒரு தவறை செஞ்சுட்டான்னா ஊரா அம்மாவுக்கு, அத்தாவுக்கு, மாமனாருக்கு, மாமியாவுக்கு, மச்சனனுக்கு, ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாருக்கும் போன போட்டு சொல்லி போட்டு கடைசியா அவன்கிட்ட திருத்தணும்னா முடியாதுங்க. அதே விளம்பரப்படுத்திட்டே எல்லாத்துட்டையும் நான் ரொம்ப கெட்ட வேண்டி ஆகி போச்சு. கெட்ட வேங்கிறதே எல்லாத்துக்கும் தெரியும்லடா. ஒரு சீரட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நம்ம பார்க்கும் பார்க்காத மாதிரி போயிட்டா பரவாயில்ல, டேய் தம்மா அடிக்கிற அதான் பார்த்துட்டேப்பா அப்புறம் எல்லாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால ஒரு தவறை செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த தவறை மறைக்க பார்க்கணும். இதுல முக்கியமா குடும்பத்துல கணவன் ஒரு தவறு செஞ்சாலும் அல்லது மனைவி ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அதை முதல்ல நாம மறைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள், மறைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பொம்பளை பிள்ளைங்க பூரா போனை போட்டு கணவன்மார்களுக்கு உடைய தவறுகளை அம்மா தாட்ட சொல்றதை விட ஃப்ரெண்டுகள்கிட்ட அதிகமா சொல்றாங்க. ஃப்ரெண்டுகள்கிட்ட அதிகமா இதை சொல்றதுனால என்ன ஏற்படுதுன்னா, இப்ப கணவனும் மனைவி ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்திக்க அன்னைக்கு போன் பண்ணி சொன்னியே அவருதான் வரா, முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அதோட எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிரு. அவன் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. முதல்ல மறைக்கணும், ரெண்டாவது கழுவணும். முதல்ல ஆடையில பட்டுருச்சுன்னா வேமா மறைச்சிக்கிட்டு போய் கழுவணும். அப்ப அதை கழுவணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான கழுவுறதுன்னா என்ன? திருத்துறது.
ஆடையில் சும்மா கழுவவும் கூடாது, சோப்பு போட்டு கழுவணும். இல்லாட்டி அது சரியான முறையில் போகாது. அப்போ சும்மா கசக்குனா என்ன செய்யும்? 10 தடவை கிடையாது, 11 தடவை கிழிச்சிட்டு போயிடும். சோப்பு போட்டு கசக்குனா ரொம்ப ஈஸி. அல்லாஹ் வந்து ஒரு வார்த்தை உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுன்ன உன்ன என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா வீணாக அல்லாஹ் ஒரு காலம் பேச மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுல 1000 அர்த்தங்களை நம்ம கொண்டுகிட்டே வரலாம். அவ்வளவு உதயமாகிக் கொண்டே இருக்கும். குர்ஆனும் சரி, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னாலும் சரி, அதிலையும் நம்மள ஆய்வு பண்ணலாம். 1000 அர்த்தங்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப குர்ஆன் நம்ம ஆடையில ஒரு கரை பட்டுருச்சுன்னா அதை கழுவணும். சும்மா இல்லை. இப்போ வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அப்ப சமைச்சு வைக்கிறாங்க. சமைச்சு வச்சிருக்கும் போது அந்த சமையல்ல ஏதோ ஒரு குறை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே மனைவி இங்க இருந்து கும்பிட்டு, ஏய் பாடிங்க, என்ன சமைச்சிருக்கனே, என்ன சமைச்சிருக்க, விருந்தாளி வந்திருக்கும் போது அப்படின்னு நீ அமட்டுனீங்களா போச்சு. இப்ப லேசு இது வந்து கசக்கிறது. இது வந்து கசக்குனீங்கன்னா அந்த கரை ஒரு தடவைக்கு 10 தடவை பொறுக்கும், 10 தடவை கழிச்சு போயிடும். அப்ப இது சோப்பு போட்டு கசக்கணும். எப்படி அப்படி செஞ்சுட்டாலா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண் ஜாடை காட்டணும். கண் ஜாடை காட்டி உள்ளுக்குள்ளே போமா. உள்ளுக்குள்ளே போன பின்னாடி மெதுவாக போய், ஏன்பா நம்ம 2 பேரும் தனியாக இருக்கும் போதெல்லாம் நல்லா தானே சமைக்கிற, உன்னுடைய சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குமே, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேனே, இன்னைக்கு உன்னுடைய அம்மா தானே வந்திருக்கிறாங்க, ஒன்றும் நினச்சிக்கிற மாட்டாங்க, ஆனாலும் கூட இப்படி சமைச்சு வச்சுட்டியாப்பா, சார் அடுத்த இடம் நல்லாச்சு அப்படின்னு சோப்பு போட்டாச்சு, சோப்பு போட்டாச்சு. இப்படி நீங்க ஒரு தன்மையான முறையில் சொல்லி அந்த தவறை திருத்தி கழுவுனீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த வாழ்க்கை செம்மையாக அழகான முறையில் வந்து அது அமையும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்ணியத்திற்குரியவர்களே இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் வந்து இந்த ஆடைய இன்னொருத்தர் வந்து நம்முடைய மானத்தை பார்க்காத அளவுக்கு பாதுகாக்கிறதுங்க ஆடை. இன்னொருத்தர் நம்முடைய மானத்தை இதே போல கணவனுடைய மானத்தை மனைவியும் மனைவியுடைய மானத்தை கணவனு மறைப்பாங்க. அப்படி மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை சரியாக வராது. அப்ப 2 பேரும் அவரவர்களுடைய இன்னொருத்தர் ஒரு கணவனுடைய மானத்தை இன்னொருத்தர் பார்க்க ஒரு மனைவி ஒப்புக்கொள்வாளா? ஒரு காண முடியாது. மனைவியுடைய மானத்தை இன்னொருவன் பார்க்கறதுக்கு ஒரு கணவன் ஒத்துக்கிற மாட்டான். அப்ப 2 பேருக்கு எப்படி ஆடை மறைக்குதோ அதே மாதிரி மறைக்கிறேன். இன்னைக்கு வந்து இது நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. இதை நம்ம செய்யறது இல்லை. எப்படி எந்த முறையில நம்ம செய்யறது இல்லைன்றா இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண்ணும் மற்ற பெண்ணுடைய அழகை பற்றி கணவனிடத்துல வர்ணித்து பேசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அது இன்னைக்கு நம்ம செய்யறோமா? ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை பத்தி கணவன்ட்ட, எங்காவ அப்படியாவும் இப்படியாவும் மூக்கும் மொழியும் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா சுண்டி விட்டா ரத்தம் வந்துடும், இப்படியே நீ பேசிக்கிட்டே போனீங்கன்னா இவன் நம்ம முன்னாடி இவ்வளவு அவ அழகா இருப்பாளோ, போயிருமா இல்லையாமாங்க? அட என்ன போயிருமா இல்லையா? அதனால இப்ப சும்மா இருந்த செங்க ஊதிக்கு எடுத்தது மாதிரி என்ன செஞ்சிருவ, மோசமான சூழ்நிலைக்கு உன் கணவனை கொண்டு போய் தள்ளிடுவேன். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே இந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கணவன் இன்னொரு பெண்ணை பற்றிய எதையும் சொல்ல, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணிட்ட வந்து மனசு விட்டு ஆதங்கத்தில் எதையோ சொல்லிடுவாங்க, அதையெல்லாம் கொண்டு போய் கணவன் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு காலம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்தபடியாக நாம் உடுத்தக்கூடிய இந்த ஆடையினுடைய தன்மையை நாம் விளங்கிறோம். அப்படி அதை உபயோகப்படுத்த முடியும். இந்த ஆடை சாய போகுமா போகாதா, இந்த ஆடையை வாஷிங் மிஷினில் போடலாமா போடக்கூடாதா தெரியணுமா இல்லை? இல்லாட்டி அந்த தன்மை தெரிஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். நல்ல ஸ்டோன் ஒர்க்கு வச்ச ஒரு சேலை இருக்கு, கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட என்னத்துக்காங்க? ஒரே சுத்துல ஒரு ஸ்டோன் கூட இருக்காது சேலையில். அப்ப ஆடையினுடைய தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் சரியான முறையில் நம்ம அந்த ஆடையை வந்து உபயோகப்படுத்த முடியும். அதே போல கணவனுடைய தன்மை என்ன, அவனுடைய குணம் என்னங்கிறத மனைவி முதல்ல புரிஞ்சுக்கிறேன்னு, மனைவியுடைய தன்மை என்ன, அவனுடைய குணம் என்னங்கிறத கணவனும் 2 பேரும் மாறி மாறி புரிஞ்சு கொள்ளணும்.
அப்ப இந்த இப்படி மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தவறு ஏற்படாது. அவருடைய குணம் இப்படி, அதுக்கு தோதுவா நம்ம இப்படி நடந்துக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டை விட்டு வேகமா போறாரு, ரொம்ப நீட்டா. அப்ப ரொம்ப நீட்டா அவரு வீட்டை விட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. போற இடத்துல அவர் என்ன பாரு, அவரோட பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். இப்ப வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருடைய குணம் ரொம்ப நீட்டா இருக்கணும், இந்தந்த பொருள் இங்கே இருக்கணும், துவைச்சது இங்கே இருக்கணும், அழுக்கு இங்கே இருக்கணும், செருப்பு இங்கே தான் இருக்கணும், இப்படி ஒரு பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அந்த பர்சனாலிட்டியை மாற்றுறது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் அது ஜீன்ல இருந்து வந்ததுன்னு கூட இன்றைய அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பர்சனாலிட்டியை மாற்றுறது, குணாதிசயங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பார், இன்னொருத்தர் என்ன செய்வார், பேண்ட்டை கலட்டும் போது கலட்ட இடத்துல போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ பார்க்குறேன், தேங்காய் அதை எடுத்து வைங்க, அதை எடுத்து வச்சா வைங்க, அடி போட்டு போய்கிட்டே இருப்பார். அவருடைய பர்சனாலிட்டி அது. இப்போ ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருக்கிறாங்க, ஒரு பேனா தேடுறதுக்காண்டி அக்காவுடைய ரூமுக்கு போய் இந்த பேனாவை தேடுறதுக்காண்டி புக்கெல்லாம் கிடச்சி ட்ராவல்லாம் திறந்து போட்டு திரும்ப அடுக்க போகிறதில்ல, திரும்ப திறந்து ட்ராவை மூட போகிறதில்ல, அப்படியே வந்துடுவா. அக்கா காரி அங்கே இருந்து வருவா, ரூம்பை பார்த்தனையுமே தெரிஞ்சிடும், ஆஹா யாரோ வந்திருக்கா, அம்மா யாரும் வந்திருக்கா என் ரூமுக்கு, யாரும் வரலையாப்பா, இல்லை எல்லாம் கிளஞ்சிருக்குது. அக்காவுடைய பர்சனாலிட்டி என்ன, அதை அந்தந்த இடத்துல சரியா இருக்கணும் அப்படிங்கிற குணம் அதுக்கு. எப்படி இருந்தா என்னங்கிறது தங்கச்சியுடைய குணம். அப்ப ஒருத்தருடைய பர்சனாலிட்டிய குணாதிசயங்களை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஒருத்தருடைய குணத்தை இன்னொருத்தர் புனிஞ்சு நடந்துக்கிட்டாலே ஒழிய இதை மாற்ற முடியாது. சிலருடைய குணையம் பழைய விஷயத்தை எல்லாம் எடுப்பாங்க. சிலருடைய குணாதிசயம் எப்படி 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு விஷயத்தை கூட எடுத்து கொண்டு வருவான். 2000 உன்னை நிக்காக முடிச்சு, அந்த 2000 உன் கல்யாணத்தில் போட்ட கோழி பிரியாணியுடைய வீச்சை இன்னைக்கு வரைக்கும் அடிக்குதுன்னு உடனே இந்த பொம்பளை ஆரம்பிச்சிரு. இந்த அம்மா என்ன செய்வாங்க, அன்னைக்கு நீ கேட்ட வரதட்சணையில எங்க அத்தா என்னைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு பட்ட பாடு அவ்வளவு பாடு, இதுல கோழி பிரியாணி ஓட்டது உனக்கு தொண்டையில இறங்கலையான்னு இந்த அம்மா ஆரம்பிங்க. இப்படி ஆரம்பிச்சுன்னா என்ன ஆக, அவ்வளவுதான். அப்போ ஒருத்தருடைய குணத்தை அந்த காலத்துல இருந்து ஏன் இழுத்து பேசுற, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு. அந்த குணாதிசயங்களை புரிஞ்சு வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை சரியாக அமையுங்க. அல்லாடி இப்ப ரோட்டு ஓரத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் காருக்காரன் தண்ணியை மேல அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன கோபுரம், பட்டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், டரு 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 முறுக்கி போய் 1 கிலோமீட்டர்ல அந்த ஆட்டோக்காரனையோ காருக்காரனையோ பிடிச்சி நிப்பாட்டி, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, உனக்கெல்லாம் யாரா லைசன்ஸ் கொடுத்தது, ஏன்டா இப்படி எல்லாம் போற, இது டீப்ட்டு வருவான். அங்க போய் உனக்கும் சாதிக்க போறது இல்லை, போய் அவனை பிடிச்சி அவனை 2 திட்டுனா இங்க மனசுல கொஞ்சம் நிம்மதி ரிலாக்ஸ் இருக்கும். அவனுடைய குணாதிசயம் அப்படி. என்ன குணாதிசயம், ரோட்டில் போனா இப்படித்தான் போகணும், பல்லை இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, பக்கத்துல ஆள் நடந்து போறாங்க, அப்போ பக்குவமா ஓட்டிட்டு போ, இது இவனுடைய குணாதிசயம். கார் ஓட்டினவன் எப்படியோ போயிட்டு போதான் அது. அப்போ ஒவ்வொரு சரி நேரம் அந்த ஆட்டோக்காரனை திட்டிட்டு நேராக வீட்டுக்கு போவான், வண்டி எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போனா அக்கா புள்ள இருக்கும், எடுத்து கொஞ்சுவான், சர்ன்னு பூத்தரத்தை மேலே பேஞ்சிருவான். இப்ப பைக்கை எடுத்து முறுக்கிட்டு போய் அவனை போய் தேடுவானா, இப்ப என்ன செய்வான், நேரம் அக்காவை கூப்பிடுவான், அக்கா இவா என் மருமையை செஞ்சதை பாரு, மேலையெல்லாம் அத்தரா தொளிச்சிட்டேன், மேலையெல்லாம் சென்ன தொளிச்சிட்டேன், இப்ப இப்படிக்கு சந்தோஷமா இருக்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்துல ஒண்ணு விளங்கன. அப்ப அவனுக்கு என்ன, ஏன் குழந்தை மேல கோவப்படல, குழந்தைண்டா இப்படித்தான், குழந்தைண்டா தூக்குனா மூத்தரை பெஞ்சிருவான். அப்ப என் கணவருண்டா இப்படித்தான், கலெக்டர் இடத்துல ஃபேன்ட்டை போட்டு போயிடுவாரு, என் தங்கச்சிண்டா இப்படித்தான், என்ன செய்யறது, எல்லாத்தையும் கிளச்சி போட்டு போயிடுறா, நான் தான் அடுக்கணும், என் தங்கச்சி தானே. அப்ப ஒருத்தருடைய குணாதிசயங்களை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தோதுவான முறையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த அற்புதமான குடும்ப வாழ்வு, அந்த நல்லறம் இருக்கிறதே, அந்த வீட்டில் தான் உதயமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் சூடாக கூடாது. ஒரே நேரத்தில் சூடானா தொலைஞ்சு, ஒரே நேரத்தில் நானும் சூடு, ஒரு ஆள் சூடானா இன்னொரு ஆள் கூலாகும், இல்லைன்னா அங்கே சண்டையே வரும், முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியது. உதாரணத்துக்கு கடை திறக்கிறதுக்கு வேகமாக போகிறான், போய் எல்லாம் போய் பைக் எடுத்து கடை முன்னாடி போன உடனே
டேப்பை பார்க்குறான், சாவியை மறந்துட்டு வந்துட்டான். சரி, புருஷன் தான் கடவுளுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய மனைவி வீட்டை பூட்டி போட்டு செல்லை சார்ஜில் போட்டுட்டு பக்கத்து தெருவில் தானே தங்கச்சி வீடு இருக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் அங்கேருந்து வருவேன், சாவி எடுக்கலான்னு வந்தால் இங்கே வீடு பூட்டியிருக்கேன். அங்கே கஸ்டமரு காத்து கிடப்பேன். இவனுக்கு என்ன ஆகும்? டென்ஷன் ஏறி சூடு ஏறி 100 110 நிற்கும் சூடு. இதை ஃபோனு போடுவேன். ஃபோனு போட்டால் ரிங்க் ஆகுது, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. 110 120 ஆயிடுச்சு. அப்படியே இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கு, ஏமா அவன் புரிஞ்சு அங்கே வீட்டில் கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ இங்கே என்ன செய்கிற? வேமா அரங்க பிறகு புரிஞ்சேன் 2 மணிக்கு தானே சாப்பாட்டுக்கு வருவார், அதுக்குள்ளே வந்துட்டார். வந்தா இங்கே வந்து அவர் ரொம்ப டென்ஷனாக நிற்கிற நேரத்தில் ஏண்டி எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்க. இல்லைங்காட்டு மென்மையாக பதில் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஏன் என் தங்கச்சி வீடு தான் போனது, என் போகிறது தப்பா, ஏன் போகக்கூடாதா அப்படின்டா, நீ எங்கே போயிட்டு வர்றிய யாரு கண்டா? அது மனைவியை மனசார பேசணும்னு பேசுறது இல்லை, சூட்டுக்கு சூட்டாக ஒரு பதிலை கொடுத்துடணும். சூட்டுக்கு சூடா ஒரு பதிலை கொடுத்து நீ எங்கே போயிட்டு வந்தியே யாரு கண்டா அப்படின்டா, அது வேற மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நம்ம புருஷனே அங்கேருந்து டென்ஷனில் வந்திருக்கிறான், நம்ம சொல்லாமல் வேற போயிட்டா, சரி நம்ம கொஞ்சம் கூலாக நடந்துக்கிறோம், கூலாக ஆகிட்டா அது சரியாக போயிருங்க. நீ 2 பேரும் சூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அமர்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய இன்னொரு மனைவியிலிருந்து ஒரு உணவு வருது. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொடுக்க போகும்போது அவங்க அந்த வேலைக்கார பெண்ணிட்ட இருந்து வாங்கி உடைச்சு போடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இது வேணும்னு தான் உடைச்சது, ஏன்ட்டு உடைச்சதுங்கிறது நல்லா தெரியுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்கிறாங்க? இப்போ சில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பக்கத்தில் நின்று சிந்திச்சா அது சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏக காலத்தில் 9 மனைவிமாரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு நாள். இந்த ஒரு நாளில் என் புருஷனுக்கு நான் என்னத்தை நினைக்கிறேனோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டோனோ அதையெல்லாம் நான் ஆக்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். இன்னொரு வீட்டில் இருந்து வந்தா அவங்களுக்குன்னு ஒதுக்குற நாளில் அவங்க ஆக்கி கொடுத்துட வேண்டியதானே. இவங்களுக்கு இந்த ஒரு சிந்தனை. அப்போ வாங்குறாங்க, படக்குன்னு போட்டுறாங்க, முடிஞ்சு வச்சு. இப்போ வேலைக்காரி என்ன நினைக்கிறா? ஆஹா தட்டு போச்சு, தட்டு இல்லாமல் அங்கே போனோம்னா உடைஞ்சி வச்சு தட்டு, அங்கே சீட்டு கிழிஞ்சிடும். என்ன செய்யறது? இங்கே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை செஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூடாகிடல. ஆயிஷா சூடாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடாகலை. அவங்க வந்து எல்லாருடைய தரப்புலையும் இருந்து யோசிக்கிறாங்க. என்னாண்டு இப்போ வேலைக்காரியை சரியான முறையில் அனுப்பணும், இல்லாட்டி அங்கே சீட்டு கிழிஞ்சிடும். இங்கே சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்னாலே இது நடந்திருக்கும் போது இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு நபியுடைய மனைவி இப்படி செய்யலாமா? நம்ம நினைக்கிறோம்ல, அஜரத்துடைய மனைவி இப்படி செய்யலாமா? அதெல்லாம் வானத்திலிருந்து குதிச்சு அதுக்கு ரத்தமும் சதையும் தானே இருக்குது, அதுக்கு உணர்வுகளுக்கு எதையோ செஞ்சிருவோம். இதே போல இப்போ சஹாபாக்கள் வந்து பதில் சொல்லி அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஒரு மனைவியுடைய நபியுடைய மனைவியே இப்படி செஞ்சுட்டாங்களே. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செஞ்சது சரியா தவறாங்கிறத உணர்த்தணும். இப்போ ஸல்லல்லாஹு இந்த படக்குன்னு போனாங்க கிச்சனுக்கு. போய் ஒரு தட்டை எடுத்து வேலைக்காரர்கள் கொடுத்து ஓடுனி பிரச்சனை முடிஞ்சு ஓடு, தட்டுக்கு தட்டு தானே போயிரு அனுப்பிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கத் காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் வந்து ரோசப்பட்டுட்டாங்க, கோபப்பட்டுட்டாங்கன்னு சொல்லல, மாறாக உங்களுடைய தாய் ரோசப்பட்டு விட்டார்கள். இந்த வார்த்தையில 2 பேருக்குமே பதில் இருக்கு. என்ன? உங்களுடைய தாய் ரோசப்பட்டுட்டாங்கன்னு சொன்னதுனால சஹாபாக்கள் மன்னிக்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. உம்ம தாயி நம்ம மன்னிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதில் என்ன பதில் அப்படின்னா, எப்பொழுதுமே என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மனைவி என்று உரிமையாக கூறுறதை விட்டுட்டு உங்க தாயின்னு சொல்லிட்டாங்க. உங்க தாயின்னு, ஏன்னா நம்ம அப்படி சொல்லுவோம். சிலருக்கு சில விஷயத்த அடுத்தவங்க மூலமாக தான் சொல்ல முடியும். ஒரு சில விஷயத்த என்ன அடுத்தவங்க மூலமாக சொல்றது? இப்போ நம்ம வீட்டில் இருக்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் சண்டை.
சண்டையாக இருக்கும்போது சாப்பாடை ஆக்கி வச்சுருவாங்க. ஆக்கி வச்ச உடனே இப்போ கணவனை சாப்பிட சொல்லணும். என்ன செய், டேய் உங்கள் அத்தாவை சாப்பிட சொல்லு. நேரடியாக போக மாட்டான், அப்படி அப்படி வருவான். உடனே இவர் கேட்பான், இவர் அங்கே உட்காந்துட்டே அம்மா சாப்பிட்டாரான்னு கேட்குறான். இவருக்கு என்ன, நம்ம ஒரு சண்டை போட்டுட்டு கோபமாக இருக்கிற சூழ்நிலையிலையும் கூட நம்ம மனைவி சாப்பிட்டானா இல்லையா என்ன ஏதுன்னு அப்போ நம்ம மேலே ஒரு பரிவு இருக்க போய் தானே கேட்குறான். அதனால் இவர் கேட்பாரு திரும்பி, அம்மா சாப்பிட்டாங்க, நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறான், ஒத்தாவை சாப்பிட சொல்கிறான். இப்படி போய் 2 நாளைக்கு எங்கள் வீட்டில் சண்டைனாலும் இப்படி ஒரு 2 நாளைக்கு போகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ ஒரு விஷயத்தை அப்படி போய் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய அம்மா ரோசப்பட்டுட்டாங்க, அப்போ மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு இவங்க ஆயிஷானத்தை உணர்ந்துக்கிட்டாங்க, என்னுடைய மனைவி என்று உரிமையாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொல்லாமல் உங்களுடைய அம்மான்னு சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை விரும்பலை, இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீயும் சூடான நானும் சூடானா என்ன ஆகும் அப்படின்னா அது முறையான ஒரு வாழ்க்கை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்தாங்க. அடுத்தபடியாக குடும்ப சரியான முறையில் போகணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த இல்லறத்தில் நல்லறம் அமையணும் அப்படின்னா பெண்களாகிய அவங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். எந்த சில விஷயங்களை, ஃபலா தக்லஅன பில் கௌலி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். குலைந்து நீங்கள் பேசாதீர்கள். யார்கிட்ட? கணவனை தவிர மற்ற யார்கிட்டையும் நீங்க குழஞ்சு பேசிடாதீங்க. குழஞ்சு பேசணும்னா அது மோசமான விளைவை ஏற்படுத்திடும். அதனால உங்களுடைய கணவன்கிட்ட நீங்க குழஞ்சு பேசுங்க. இப்போ கணவன்கிட்ட இன்னைக்கு பெண்கள் இந்த குழஞ்சு பேசுறத பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே, அது பெரிய ஆயுதம்ங்க, பெரிய ஆயுதம். அது குழஞ்சு பேசி எவ்வளவு பெரிய கொம்பனையும் கவுத்திடலாம். பொம்பளைங்களுக்கு ஆம்பளைக்கு குலைய தெரியாது. இப்போ குழஞ்சு பேசி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா சொல்ல தெரியாது. ஆனால் பொம்பளை அழகாக குழைஞ்சிடும். குழையிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதுதான் அல்லாஹு தஆலா கணவன்கிட்ட நல்ல முறையில் குழஞ்சு அன்பாக பேசி எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்குறான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ஆயிஷாவே என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு சிறிது நேரம் தருகிறாய், அனுமதி தருவியான்னு கேட்குறாங்க. யார்கிட்டங்க? மனைவிட்ட. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அவங்க வாடிக்கை எழுந்திரிச்சு வணங்கிட்டு இருக்கலாம், ஆயிஷா தான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் மனைவிக்கு இன்றைக்கு ஒரு இரவை கொடுத்துருக்குறேன், அதுலேயும் கொஞ்சம் நேரத்தை போடுங்களா, சங்கடப்பட போகிறான். இப்படியெல்லாம் யோசிக்கணுங்க. நம்ம மனைவி சங்கடப்பட்டா என்ன செய்யறதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் இருந்து இல்லற நல்லறமா எப்படி அமைஞ்சுங்கிறத உரைச்சி பார்த்தோம் அப்படின்னா, வணங்குறதுக்கு மனைவிட்டு அனுமதி கேட்குறாங்க. காரணம், உனக்கு உரிய நேரம் அது, அதிலிருந்து கொஞ்சத்தை நான் எடுக்கணும், ஆயிஷாவே அனுமதி தெரியா. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. அதாவது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நெருக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய நெருக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதையே நானும் விரும்புவது தான் எனக்கு திருப்தி. எப்படிங்க? அப்படியா? அப்போ வாங்குறதே ஒரே நாள், இதில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்று வணங்கிட்டேன். இப்படி பேசுகிற ஆயிஷால ரொம்ப அழகா குழஞ்சி பேசுறது புருஷன் எப்படிங்கிறத சொல்லி காமிச்சாங்க. உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் நெருக்கமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனாலும் உங்களுடைய மனம் எதை நாடுகிறதோ அதையே நானும் நாடுறது தான் எனக்கு திருப்தி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குழைந்து பேசக்கூடிய பண்பு பெண்கள்கிட்ட இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா அதுவும் ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்திடும். என்ன? அதே நேரத்தில் குழைந்து பேசுகிற தவறாக பயன்படுத்தலா. இப்போ கணவன் இல்லாத ஒரு நேரத்தில் மற்றவர்களிடம் குழைஞ்சு பேசுறது கூடாது, ஒன்று. அடுத்தபடியாக இப்போ ஒருத்தர் வர்றாரு அங்கேருந்து வீட்டுக்கு, அவர்கிட்ட குழைஞ்சி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணு குழைஞ்சி பேசுகிறான், அல்லாஹ் குழைஞ்சி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு பெண்ணு அப்படியே ரொம்ப குழைஞ்சி பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு என்ன போகுதுன்னா, ஆஹா நம்ம உண்டாட்டி எப்போ பார்த்தாலும் வலுந்து விழுகிறாளே நாய் மாதிரி, இது பரவாயில்ல ரொம்ப மென்மையாக அழகாக பேசுகிறாள். அதனால் அந்நியவர்கள் வந்தால் இந்த குழஞ்சி பேசுகிறத தவிர்த்துக்கிறேன்னு
இன்னும் சொல்ல போனா இப்போ புருஷனை ஒருத்தர் தேடி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருந்து, அப்ப அல்லாஹ் குழஞ்சி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். அதனால யாராவது புருஷன் எல்லா நேரத்தில் அருவா எடுத்து வெட்டி போடுவேன் அப்படின்ட்டு பேசணும்னா அது சரியில்லை. அவர் இல்லை, அவர் வரும்போது வாங்க, இல்லாட்டி ஃபோன் கால் பண்ணிட்டு வாயா அப்படின்னு படகுன்னு சொல்லிடணும் வழிய. அப்ப அருவாள் தூக்கிட்டு நிக்க கூடாது, ஏன்னா அல்லாஹு தஆலா குழஞ்சி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நேரத்திலையும் ஒரு சரியான முறையை அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கணவனுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. பெண்கள் அழகான முறைகளை பேசினாங்க. ஆம்பளை மாதிரி பொம்பளை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆம்பளை மாதிரி பொம்பளை பேச ஆரம்பிச்சுட்டா காரணம் என்ன? சினிமாவையும் நாடகத்தையும் பார்த்து ஒரு புருஷனை போடா வாடான்னு சொல்றதெல்லாம் இருக்கா இல்லையா? போடா வாடான்னு சொல்றாங்க, இல்லாட்டி அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்குறேன். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறா டெய்லி. இவனும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு நாள் மனைவிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். அம்மா, நீ அடிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே என்னை அடி, அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி என்னங்க வார்த்தை சொல்ல அப்படின்னு கேட்டோன்னா, அப்போதான் என்னை அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே என்னை அடிடி, அப்போதான் நான் வெளியில் இருக்கவங்களுக்கு போய் பதில் சொல்லக்கூடிய நிம்மதியாக வாழ்க்கை ஓடும். என்னை அடிச்சுக்க, ஆனால் எப்படி என்னை அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே அடி. அப்போ இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஏன்னு காட்டுங்கன்னா, டிவி, இந்த சீரியலு, நாடகத்தை பார்த்துக்கிட்டு, அதாவது ஒரு காலத்தில் ஆணாதிக்கம் கூடி இருந்துச்சு, அதை நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை, கணவன் தான் ஒரு மரியாதை, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆணாதிக்கத்தை நான் நியாயப்படுத்தி பேசுகிறேன். அதே போல் உங்களுடைய கணவன் மட்டும் தனித்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழைந்து பேசக்கூடிய விஷயத்த வேற யார்கிட்டையும் பேசணும் அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு விளைவு ஏற்படுத்துங்கிறது ஒன்று. அடுத்ததாக நம்ம வீட்டில் சரியான முறையில் குடும்ப வாழ்க்கை சீராக போகணும் அப்படின்னா முதல்ல சுத்தம் இருக்கணுங்க. சுத்தம் இல்லை அப்படின்னா அந்த வீடு சீரான முறையில் போகவே போகாது. இப்போ சுத்தம் இல்லாமல் வெறும் நாத்தம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் பிரிவு ஏற்படுங்க நிச்சயமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க நமக்கு. என்ன தெளிவா? எப்பவுமே அவர்கள் அத்தர் போடாமல் இருந்ததில்லை. அதாவது எப்பவும் மனமை அவர்கள் ரொம்ப வாசத்தை விரும்புவாங்க. அடிக்கடி அவர்கள் பல் துலக்குவார்கள். சில நாள் எப்போதெல்லாம் வீட்டுக்கு போவாங்களோ அப்போ எல்லாம் பல் துலக்குவாங்க. இப்படியாக சுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே நைட்டியை 4 நாளைக்கு போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை இருக்கான்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரே கையிலையும் சட்டையும் கட்டிக்கிட்டு ஒருத்தர் இருந்தான்னா அந்த நாட்டத்தில் என்னதுங்க குடும்ப உருப்பட சுத்தம் இருக்கலை அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகைக்காக தயாராகக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சுத்தம் இருக்கணுங்க? ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்காக தயாராகணும் நம்ம. அப்போ நம்முடைய வீடு பக்கா சுத்தமாக இருக்கு, 100% சுத்தமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி சுத்தம் இல்லைன்னா அதுவும் மோசமான விலை. ஈமான் எவ்வளவு பெருசுங்க, ஈமான் எவ்வளவு பெருசு. சுத்தம் இருந்தால் அந்த சுத்தம் ஈமான்ல பாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால முதல் சுத்தமாக இருக்க தவறினோம்டா ஷைத்தான் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் வீணாக்கி போடுவான். அதனால அது ரொம்ப முக்கியம். ஜப்பான் இருக்குங்க, அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு பின்னால சொன்னாங்க 75 ஆண்டுகளுக்கு இங்கிற புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது அப்படின்ட்டு அப்போ உள்ள எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஜப்பானியர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக நாங்கள் அதுக்குள்ள புல்லு பூண்டெல்லாம் முளைக்க வச்சு காட்டுவோம்ட்டாங்க. கிட்டத்தட்ட 75 ஆண்டுக்கு முன்னாடியே அதை செஞ்சுட்டாங்க. எந்த அளவுக்குண்டா, இப்போ புகோஷிமா இருக்கிறதே அதில் சுனாமி அடிச்சிச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சுனாமியில் அந்த அணுமின் நிலையம், புகோஷிமாவில் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையம் ரொம்ப முக்கியமான ஒரு அணுமின் நிலையம். ஜப்பானுடைய இதயம்னு சொல்லனால ஜப்பானுடைய அதிபர் அப்ப சொல்றாரு, ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு மேடையில பேசுறாரு, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிய இந்த புகோஷிமாவில் இருக்கக்கூடிய இந்த அணு உடையும் போதும் இதுல நாங்க கரண்டை தயாரிச்சிருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜப்பானுடைய இதயமாக விளங்கிய அந்த புகோஷிமாவினுடைய அணுமின் நிலையம் கூட அப்படியே வீணா போச்சு. ஆனாலும் கூட அந்த ஜப்பானியர்கள் எந்த விதத்திலையும் குறையல. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் G8 என்று சொல்லக்கூடிய உலகின் பிரபலமான 8 முக்கிய நாடுகள்ல அதுவும் ஒரு முக்கிய நாடா திகழுது. அதாவது பொருளாதாரம் சிக்கி சின்னாபின்னமா போனாலும் சரி,
அந்த G8 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான 8 நாடு இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கூட அது கீழே இறங்கல. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்றான், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுத்தமும் ஒழுக்கமும் தான் அதுக்கு காரணம். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுத்தம் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை தருது. எதை இழந்தாலும் அதை உடனே தயாரிப்பேங்கிறான். அந்த உற்சாகம் அவனுக்கு எதை தருது? எதை இழந்தானே அது உடனே நான் தயாரிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு உற்சாகத்தை தர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தம்ங்கிறது ஈமான்ல பாதி அப்படின்னு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சிருக்கணும். சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம்னா அதுக்கு முன்னாடி அதை வைக்கிறதுக்கு ஒரு டேபிளை வாங்கிடணும். ஒரு ஷூ வாங்க போறோம்னா அதை வைக்கிறதுக்கு ஷூ ரேக்கை வாங்கிடணும். கண்டதெல்லாம் இருக்காம எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருணும். போடாம எல்லாத்தையும் இப்போ ஷூ வாங்கினா ஷூ வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி ரேக்கு வாங்கணும். வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்ல இருந்து பையன் வருவான், ஷூவை கரெக்ட முடியாது, இருக்க முடிச்சு போடுவான். நம்ம சுருக்கு போட்டு விட்டுருப்பான், அவன் அங்கே கரட்டி நம்ம பாட்டு முடிச்சு போட்டு கொண்டு வந்துடுவான். கரட்டி பார்ப்பான், கரட்ட முடியாது, ஓங்கி ஒரே உதவுவான். அது நேரம் கட்டில் கடியில் போய் விழுந்துடும். இந்த அம்மா பார்க்க போறதில்ல. அடுத்த நாள் காலையில ஷூவை தேட போது பிரச்சனை வந்துடும். ஒரு ஷூ இருக்கு, உன்னோட காலம் எங்கடா நீ ஒழுங்கா பார்க்க மாட்டேடி புள்ளி. அது ஒரு ஷூ ரேக்கு வாங்கி வச்சிருந்தா இதில் தான் வைக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா உதறி விட்டா கூட எடுத்து வச்சிருவான். அப்ப எந்த பொருளையும் சரியான முறையில் வைக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் ரொம்ப மோசமான முறை, இது அப்புறம் ஆகும், இது அப்புறமாக விட்டு போட்டு வீட்டில் குமிச்சு வச்சோம்னா அது நல்ல விளைவை ஏற்படுத்தாது. வேஸ்டா போயிடுச்சா உடனே அதை தூக்கி போட்டணும். அதே நேரத்தில் இந்த மனைவி சுத்தத்தில் ரொம்ப ஏதாவது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க. மனைவி ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருப்பா, வாமா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ எந்திரிச்சு அழகா சீவி பவுடர் அடிச்சு அப்போதான் கிளம்புவாங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. ஏன் வீட்டில் இவ்வளோ நேரம் சரி முடியாத போது கூட டாக்டர் போகணும்னா சீவுற, ஏன் வீட்டில் இருக்கும்போது அழகா சீவி கீவிட்டு இருந்தா என்ன? ஏன் 4 நாள் நைட் இவன் போட்டுக்கிட்டு இருக்க? சொன்னோம்னா சண்டை வந்துடுங்க, சண்டை வந்துடும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். கணவன் மனைவி 2 பேருமே தினமும் கொஞ்ச நேரமாச்சு பேசணுங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணு 600 வேர்ட்ஸ் பேசியே ஆகணுமா. ஒரு பெண்ணு 600 வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பேசணுமா. ஆனா இன்னைக்கு பேசுறதுக்கு பெண்களுக்கு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலை. முதல்ல அந்த வாய்ப்பு இருந்துச்சு, கூட்டா தண்ணி எடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து போய் இப்போ டேப்பை திருகின உடனே தண்ணி வந்துடுதா? அப்போ எல்லாம் அப்படி கிடையாது. குளத்துக்கு போனேன் அப்படியே தண்ணி எடுக்கணும்னா ஒரு 10 குமரி கொண்டு சேர்ந்துருவாங்க, 2 ஒன்றா போய் எதையும் பேசிக்கிட்டே போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. நெல் குத்தணும் அப்படின்னா இவ குத்திக்கிட்டே இருக்க முடியாது, மாற்றி குத்துறதுக்கு ஆள் வேணும். பெரியவங்களுக்குன்னா நல்லா புரியும், மாற்றி குத்துறதுக்கு ஆள் வேணும். அப்போ எழுத்து வீட்டு தயவு இவளுக்கு தேவைப்படும், இவ எழுத்து வீட்டுக்கு தேவைப்படும். அப்போ எல்லாரும் ஒன்றா கூடி கும்பாலம் அடிக்க போகும்போது ஏதாவது 4 வார்த்தையை பேசிச்சா இன்னைக்கு பக்கத்து வீட்டில் யாருக்காண்டி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு இயந்திர வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 600 வேர்ட்ஸ் எங்கே பேசுறது? காலையில் எந்திரிச்சுன்னா வீடு கிட்டுன்னு இருக்குங்க. போறவரை அழைச்சிட்டியா, பேசிட்டியா, டிஃபன் கட்டியாச்சா, யூனிஃபார்ம் போட்டாச்சா, எல்லாத்தையும் அயன் பண்ணியாச்சா, அவன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன், நீ போயிட்டியா, போடா, இப்படியே பரவரட்டு கிளப்பி கொண்டு போய் அவளை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்குள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் சமைச்சு பொண்டாட்டியும் புருஷன் வேலைக்கு போகணும். இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் ரெடி ஆகி எல்லாத்தையும் கொண்டு போய் பொண்டாட்டியை ஆபீஸில் விட்டுவிட்டு திரும்ப புருஷன் ஆபீஸுக்கு போயிட்டு 5 மணி ஆயிரம் திரு அங்கிருந்து ஓடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி திரும்ப பிள்ளைக்கு முகத்தை மூஞ்சி எல்லாத்தையும் கழுவி ட்ரெஸ்ஸை போட்டு மதரசாவுக்கு அனுப்பணும். மதரசாவிலேருந்து இவங்க வர்றதுக்குள்ள சமையலாம் பார்த்துக்கிட்டு 9 மணிக்கு இருந்தாலும் வந்துடுவார். வந்த உடனே அவருக்கு சமைக்கணும், கொஞ்சம் எல்லாம் போட்டு சாப்பாடு பாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பப்பாடாங்கும் போது தூக்கம் வந்துடும். அனுப்பு நீங்க வேணாம். எங்க பேசுறது? 600 வேர்ட்ஸ் எங்க பேசுறது? பேசவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுதான் அப்படின்னா மன அழுத்தம் வந்துருங்க. இன்னைக்கு பெண்களுக்கு அதிகமா மன அழுத்தம் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசாம இருக்கிறது மன அழுத்தத்தை கொண்டு வர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டி தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் அதிகமாக பேசி இருக்கிறார்கள், அவர்களோடு விளையாண்டு இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை வித்தியாசங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயசு, 40 வருஷம் டிஃபரன்ஸ். ஓடி விளையாண்டு இருக்கிறாங்க. போறாங்க ஒரு இடத்துக்கு, போருக்கு போகும்போது ஒரு திடல் வருது, ஓடுற திடலே ஆயிஷாவே ஓடலாமான்னு கேட்குறாங்க. சரி வாங்க ஓடலான்னு ஓடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிச்சிடுறாங்க.
அதே போல இன்னொரு தடவை அந்த பக்கம் வர்ற வாய்ப்பு கிடைக்குது. அப்ப ஆயிஷா இல்லாத கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்போ ஓடலாமா? அப்ப ஜெயிச்சோம்ல அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இப்போ ஓடுவோமே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு நபி ஓட மாட்டேன்னு சொல்றேன். சரி ஓகே, மனைவியினுடைய சந்தோஷம் அது நிறைய விஷயம் ஓடலாங்கிறாங்க. 2 பேரும் ஓடுறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விட்டு கொடுக்கறது? 10 பேர் கூட யுத்தம் புரிவதற்கு உண்டான அத்துணை வலுவும் படைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டவங்க அன்னை ஆயிஷாவை ஓடி ஜெயிக்க முடியாது. விட்டு கொடுக்கறது ஒரு தடவை 2 தடவை விட்டு கொடுக்கலாம். ஒரே அப்பா ஆயிஷா சொன்னாங்க, இல்லை நான் இப்போ கொஞ்சம் பருமனா இருக்கேன், கொஞ்சம் குண்டாயிட்டேன், அதனால நான் தோத்துட்டேன். பெண்களுக்கு உரிய பாணியில் அவர்கள் பதில் சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு ஓடி விளையா இல்லையா? அப்ப சரி, இப்ப ஒரு 50 வயசு ஆளு ஓடி விளையாண்டா என்ன நம்ம பேசுற வச்சு கொஞ்சம் சரி, அவங்க ஓடி விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அஜரத்து சொல்ல கிடையாது. இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நானே என் மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு நான் என் மனைவியை கூப்பிட்டுட்டு ஓடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓடுனா எல்லாரும் நம்ம புகழ் பாடும் சபைக்கு வந்துடுவாரு. நல்ல பேசுறதுக்கு அஜரத்து கூட்டி வந்தீங்க. கொண்டாட்டி கூட ஓடி விளையாடுறாரு, பேசுவா இல்லையா? ஓடி விளையாடுறதுங்கிறது ஒரு திடல், அதற்குன்னு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சா வீதியில ஓட சொல்லல. உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, சஹாபாக்களோடு போனாங்க. சொன்னாங்க தகத்தமு, நீங்க முன்னாடி போங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படி முன்னாடி போங்க, அப்படி முன்னாடி போக சொல்லிட்டு இங்க ஓடுனாங்க. அப்ப அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள்ட்ட பேசி இருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க, விளையாடி இருக்கிறாங்க. இது எதுக்கு சான்ஸே கொடுக்காம காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அப்படியே அவளை போட்டு மிஷின் மாதிரி ஆக்கி விட்டு அங்க சந்தோஷம் வரணும் அப்படின்னா எப்படி சந்தோஷம் வர? இன்னும் சொல்ல போனா இவ்வளவு மேலைகளுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை சந்தோஷமா வைக்கிறதுக்கு தவறியதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து யா ஆயிஷ் என்று தான் கூப்பிடுவாங்க. ஆயிஷான்னு கூப்பிடுவாங்க, யா ஆயிஷ் என்று செல்லமாக கூப்பிடுவார்கள் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவுக்கு மனைவி மேல ஒரு ரசனையோடு இருந்திருக்கிறார்கள். மாதவிடாய் காலத்துல கடுமையான வேதனையில இருக்கும் போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடி மேல சாஞ்சு படுத்துக்கிடுவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அந்த கஷ்டமான நேரத்துல என்னுடைய கணவர் என் பக்கத்துல இருக்காரே அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். ஆயிஷா சொன்னாங்க. அப்ப மனைவியினுடைய அந்த வேதனையை அறிஞ்சு அப்படி போய் நம்ம மென்மையான முறையில அப்ப வருகை கொடுத்து உட்கார்றது இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவோ ஒரு பிஸியான ஒரு மனிதர். எல்லா வேலையும் அதே ஆரம்பத்திலே சொன்னேன், ஜும்மா அவங்க தான் நடத்தணும், பயான் அவங்க தான் பண்ணணும், பெண்கள் பயானம் பண்ணணும், ஆண்கள் பயானம் பண்ணணும், ஜக்காத்து வந்துருச்சான்னு பார்க்கணும், மார்க்க தீர்ப்பு சொல்லணும், எல்லா வேலையும் அவங்க கையில இருக்குது. அவ்வளவு வேலை பழுக்களுக்கு மத்தியில அவங்களுடைய மனைவிமார்களை சந்தோஷமாக வைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறியதில்லை. கண்ணியத்திற்குரியவர்கள் அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா மனைவியினுடைய கஷ்ட நஷ்டத்தை ஆம்பளைங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அதை புரியணும். முடிச்சுக்கிறேன் சகோதரர்களே, நீங்க ரொம்ப நேரம் போட்டுறேன்னு நினைக்காதீங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பெண்ணுங்கிறது குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சமீபத்தில் சென்ற வருஷம் நினைக்கிறேன் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. டெல் மிஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு டெல் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இத்தனை கிலோமீட்டரு எனக்கு நெஞ்சு வலி, ஒரு 10 கிலோமீட்டர் எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்ல முடியுமா? முடியாது. டெல் மிஷினை அடித்து பார்த்தா இவ்வளோ நெஞ்சு வலின்னு காமிச்சிடும். அதே போல் கால் வலின்னா அந்த டெல் மிஷினில் ஒரு அடி அடித்தோம்னா என்ன வலி, எத்தனை சதவீத வலி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். அப்போ அந்த டெல் மிஷினை ஒரு சக்கராத்து வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சாக போகிறான். அப்போ சாகிற நேரத்தில் அவனுக்கு என்ன வலி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி அவன் மேலே ஃபிட் பண்ணுறாங்க 38 டெல்லு காட்டு, 38 டெல்லு காட்டு. அதே அந்த டெல்லு மிஷினை குழந்தை பிறக்க போகிற சமயத்தில் அந்த கர்ப்பிணிக்கு பொருத்தி அடித்து பார்த்தா 56 டெல்லு காட்டுது. அப்ப சக்கராத்து வேதனையில ஒருத்தன் படக்கூடிய அந்த வேதனையை விட பல மடங்கு அதிகம் வேதனையை கொடுத்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள், என்னுடைய வாரிசை என் மனைவி பெற்றெடுக்கிறாள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய கஷ்டத்தை நம்ம சரியான முறையில் சமப்படுத்தி பார்க்கலண்டா அது நியாயமான வாழ்க்கையாகும்.
ஆகுமாங்க? ஒரு காலம் ஆகாது கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னும் சொல்ல போனேன்டா, அந்த டெல்லுங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த விஞ்ஞானி சொல்லி காட்டுறான். டெல் அப்படின்டா அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்டா, கையினுடைய இந்த கை எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்புல 20 எலும்புகளை ஒன்றாக சேர்த்து ஒரேதாக ஒடித்தால் என்ன வேதனை இருக்குமோ அந்த வேதனை இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சுமந்து நமக்கு ஒரு வாரிசை பெற்று தர்றா அப்படின்னா, அப்ப அவளை நம்ம சமமா பார்க்க. ஏங்க, நம்ம தூங்கணும் அப்படின்னா அவ முழிச்சிருந்தா தானே முடியும். பிள்ளைய பெத்து போட்டுட்டா நம்மளா பார்க்கிறேன். நம்ம தூங்கணும்டா அவ முழிக்கணும். நம்ம எல்லா வேலையும் இயக்கணும்டா அவ பார்க்கணும் நம்முடைய வாரிசை. அவள் இல்லாம நம்ம இல்லவே இல்லை. அப்ப குடும்ப வாழ்க்கை ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் நல்ல முறையில கண்ணியமான முறையில போகணும் அப்படின்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தல அப்படின்னா குடும்பம் செம்மையான முறையில போகாது. இன்னும் சொல்ல போனா, இந்த நம்முடைய மனைவியினுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து சரியான முறையில விகிதாச்சார அளவுப்படி பார்க்கல அப்படின்னா குடும்பம் மோசமான நிலைமைக்கு போயிடும் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னும் சொல்ல போனா, அழகான அற்புதமான ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடையும் பொழுது மக்காவுக்கு நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நுழையும் பொழுது, அப்ப மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கா வாசிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டில் தங்கக்கூடாதா, எங்க வீட்டில் விருந்துனக்கூடாதா, எல்லாருக்கும் வர்ற ஆவல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வர்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம விட்டுருவோமா? அடிதடி சண்டை போட்டு கூட எப்படியாவது நம்ம வீட்டில் விருந்து விடுவது நினைப்போம். அந்த அளவுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி இதுக்கு முன்னால நான் ஏன் இந்த அதாவது இந்த மீலாது விழாவை பற்றிய தெளிவான ஏன் நடத்துகிறோம், எதுக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே நான் பேசுகிறேன். காரணம், எனக்கு முன்னாடி பேசின அந்த அன்பு சகோதரர் மௌலானா அவர்கள் ரொம்ப அழகான முறையில் ஏன் நடத்துகிறோம்னு பேசிட்டாங்க. அதனால இதை நம்ம நடத்துறதுக்கு உண்டான மிக அற்புதமான ஒரு நடைமுறை இந்த வட்டாரத்தில் தாங்க இருக்கு. வேற எந்த ஒரு வட்டாரத்திலையும் இப்படி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடும் பாசறை என்று பேரவை என்று வைத்து ஒரு அழகான நடைமுறையை இங்கே வச்சிருக்கிறாண்டா, உண்மையிலேயே அற்புதமான ஒரு நடைமுறை. இது இருந்தாட்டா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை உரசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க, நபியவர்கள் என் வீட்டில் தங்க வேண்டுமே, நபியவர்கள் என் வீட்டில் தங்க வேண்டுமே என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 ஆண்டுகள் கழித்து மக்காவுக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவி அன்னை ஹதீஜாவுடைய கபருக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு கூடாரம் அமையுங்கள், அங்கே நான் தங்குவேன் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 14 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மனைவியின் மீது எவ்வளவு பாசமும் அன்பும் இருந்தால் அவர்கள் அங்கு போய் தங்குவாங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய விளைவை அது காட்டுகிறதா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டோமையானால் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து நாம் பாடம் படித்தோமையானால் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.